अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। स्वशक्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व हिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यन्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. ஸ்யமந்தகம் பாடாத பாடு படுத்தின்னு இருக்கு. இப்போ ஸ்யமந்தகம் பிரசேனன் கிட்டே இருந்து, அதாவது சாத்வதன்கிறதான மகாராஜா, அந்த மகாராஜாவுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தன் பிரசேனன், ஒருத்தன் சத்ராஜித்னு ஒருத்தன். அந்த சத்ராஜித் சூரியனுடைய நண்பன். சூரியனுடைய நண்பனான சத்ராஜித் கையில அந்த செமந்தக்கம் சூரியனுடைய அனுகிரகத்தினால கிடைச்சி அது இருக்கிற இடத்துல நிறைய தங்கம் நித்தியமாக உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறது. அது நல்லவா கையில இருந்தா நல்லதா இருக்கும், கெட்டவன் கையில இருந்தா கெடு போகும். அதனால இவ்வளவு உத்கிருஷ்டமானதான எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதா இருக்குமானால் அது ராஜா கையில இருக்கணும்னு இவனுக்கு கிருஷ்ணனுக்கு எண்ணம். ஆனால் சத்ராஜித் அதை தன்னுடைய பிராத்தா பிரசேனன் கிட்ட கொடுத்திருந்தான். பிரசேனன் அது வேட்டையாடுறதுக்காக போன பொழுது சிங்கத்தாலே கொல்லப்பட்டு அந்த மணி சிங்கத்தின் கிட்ட வந்து, சிங்கத்தினோட வாயில இருந்து அது இவன் கிட்ட வந்தது, ஜாம்பவான் கிட்ட வந்தது. அந்த சிங்கத்தை கொண்டு ஜாம்பவான் தன்னுடைய பிள்ளைக்காக வச்சிருந்தான். அது கொஞ்சம் நாள்ல கிருஷ்ணனுக்கு அதுல கண் இருக்குன்னு தெரிஞ்சு லோகம் எல்லாம் பிரசேனன் நான் கிருஷ்ணன் தான் கொண்டு அந்த மணியை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, தன்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக, அபவாதத்தை போக்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக அந்த பிரசேனன் குதிரை மேல ஏறி போனான் காட்டுக்கு. அந்த காலடி தடத்தை எடுத்து பார்த்துட்டு போய் கிருஷ்ணன் தன்னுடைய படைகளோட போனான். அப்படியே அது குதிரை கொல்லப்பட்டிருக்கிறது, பிரசேனன் கொல்லப்பட்டிருக்கான். அவனை கொன்னதான சிங்கம் பக்கத்துல இருக்கு. அதனுடைய காலடி தடத்தை பார்த்துட்டு போனா அது ஒரு பிலம், ஒரு பொந்துல போய் சேர்றது. அந்த பொந்துக்குள்ள போய் பார்த்தா ஒரு குழந்தைக்கு ஒரு தாத்ரி செவிலித்தாய் ஆட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு பாட்டு பாடிட்டு அங்க இருக்கக்கூடியதான மணி. உடனே கிருஷ்ணன் இங்க வந்து விட்டான் அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த ஜாம்பவானுக்கு இவனுக்கும் சண்டை வர, வாசல் ரொம்ப நாளா அங்க உள்ளுக்குள்ள சண்டை நடக்கிறதுனால வெளியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள ரொம்ப நாளா சண்டை நடந்துருக்கு, கிருஷ்ணன் இருக்கான்ங்கிறது தெரியாம போயிட்டான்னு அவன் நினைத்து கொள்ள, அதனால வெளியில இருக்கக்கூடியவெல்லாம் துவாரகைக்கு வந்து அத்தனை பேரோடையும் சேர்ந்து கிருஷ்ணனுக்காக ஈமக்கிரியாக்களை பண்ணி தர்ப்பணாதிகளை எல்லாம் பண்ணும் பொழுது அந்த தர்ப்பணத்தினால ஏற்பட்டதான பலம் கிருஷ்ணனுக்கு கூடி அத்தனை சண்டையினுடைய நாள் கடைய நெருங்க நெருங்க, கடைசி நெருங்க நெருங்க இவனுக்கு பலம் கூடின்னு இருக்கு, அவனுக்கு பலம் குறைஞ்சுட்டு இருக்கு இந்த வயசானவனுக்கு. அதுக்கப்புறமா அவனுக்கு தெரிய வருது இது இந்த மாதிரி கிருஷ்ணனினுடைய ராமனினுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவனாத்தான் இருக்கணும்னு அவனை சேவிச்சு தன்னுடைய பொண்ணையும் கொடுத்து அபராத க்ஷமாபணம் பண்ணி இந்த மணியையும் கொடுத்து அனுப்புறான். அந்த மணி இப்ப கிருஷ்ணன் கையில வந்திருக்கு. அந்த மணியை எடுத்துட்டு வந்து நேர இவன்கிட்டயே வந்து கொடுக்குறான், சத்ராஜித்துக்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்குறான்.
நான் இல்ல நான் போய் எடுத்துட்டேன்னு சொன்ன பார்த்தியான்னு சத்ராஜித் தன்னுடையதான பொண்ணையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த அந்த இதையும் அவளுக்கு கிருஷ்ணனுக்கு கொடுக்கறான் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பொண்ணு விஷயத்துல 3 பேருக்கு ரொம்பவும் நோக்கம் இருந்தது. சததன்வா அப்படிங்கிறவன், அந்த பொண்ணுதான் சத்யபாமா, அக்ரூரன், கிருத்தவர்மான்னு 3 பேருமே அந்த சத்ராஜித்தான பொண்ணு அந்த சத்யபாமாவின் பேர்ல அன்பு கொண்டிருந்தார்கள். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருந்தா. இப்போ மணியையும் கொடுத்து அவளையும் கொடுத்துருக்காங்கிற காரணத்தினால அவளுக்கு சத்ராஜித்தோடைய பேர்ல கோபம். அதனால படையெடுத்துட்டு சத்ராஜித்தை அடிக்கிற பொழுது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறா. நாளைக்கு நமக்கு சத்ராஜித்தை அடித்தோம் என்றால் கிருஷ்ணன் மாமனாருக்காக பரிஞ்சிண்டு வருவானே அப்படிங்கிற பொழுது சததனுஷ்கிட்ட மத்த 2 பேரும் கிருத்தவர்மாவும் அக்ரூரனும் சொல்றா, நீ படையெடுத்துன்னு போ, வரச்சே நாம பார்த்துக்கலாம்னு. கிருஷ்ணன் ஜதுகிருஹத்துல பாண்டவாளுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதான வேளையில அவளுக்கு அனுகிரகம் பண்ணறதுக்காக கிருஷ்ணன் போன பொழுது கிருஷ்ணன் இப்போ இங்க இல்லைங்கிறத தெரிஞ்சுண்டு சத்ராஜித்தை அடித்தான். சத்யபாமா சத்ராஜித்தனுடையதான அந்த இவன் சததன்வா அந்த மணியையும் அபகரிச்சுருக்கான். இப்ப சததன்வா பேர்ல படையெடுத்துட்டு போக சொல்லி இவ சொல்றாள், அந்த பொண்ணு சத்யபாமா சொல்றாள். உடனே ஏற்கனவே நீங்க சொன்னீங்களே எனக்கு உபகாரம் பண்றேன் அப்படின்னு, இப்ப உபகாரம் பண்ணுங்கோள், கிருஷ்ணன் படையெடுத்துட்டு வரான்னு சததன்வா சொன்ன பொழுது கிருத்தவர்மா ஐயோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, அக்ரூரனும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, கிருஷ்ணனுக்கு எதிரே யாரால நிற்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னா இந்த மணியை வச்சுக்கோ அப்படின்னு, நான் என் வழியை பாத்துக்கிறேன், நீ மணியை வச்சு காப்பாத்து அப்படின்னு அக்ரூரர்கிட்ட அவன் கொடுக்கறான். சததன்வா ஒரு பெரிய குதிரையில ஏறி போறான். அந்த மணியை நான் வாங்கிக்கணும்னா உன் உயிரே போனாலும் அது என்கிட்ட இருக்குன்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னா வாங்கிக்கிறேன்னு சொன்னா அவன் சரின்னு சத்தியம் பண்ணான். இப்போ அக்ரூரர் கையில அந்த மணி கிடைச்சிருக்கு. இவன் ஒரு குதிரையில ஏறி போறான். அது வரைக்கும் வந்திருக்கும் சமந்தக உபாக்கியானத்துல 90 பங்கிக்கு மேல. ததேத்யுக்தேச்ச அக்ரூரஹ தன்மணிரத்னம் ஜக்ராஹ, கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாதுங்கிறதான வார்த்தையை சத்தியமாக வாங்கி கொண்டு அந்த மணியை காப்பாற்றிக் கொண்டான், வாங்கி கொண்டான் அக்ரூரன். சததனுரபி அதுலவேகாம் சதயோஜன வாகினீம் படவாமாருஹ்ய அபக்ராந்தா. சததனு ஒரு சதயோஜன வாகினி, ஒரே நேரத்துல 100 யோஜனை தூரம் அளவுக்கு ஓடக்கூடியதான திறமை கொண்டதான ஒரு படவான்னாக்க பெண் குதிரைக்கு பெயர். அந்த குதிரையின் மேல ஏறி அவன் தப்பிக்கிறதுக்கு பார்க்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்சுண்டான். அதனால கிருஷ்ணன் தன்னுடைய அண்ணாவோட சேர்ந்து அவ பேர்ல படையெடுத்துக்கிறதுக்கு வரான். அண்ணா இவன் பலராமனோட சைபிய சுக்ரீவ மேக புஷ்ப பலாககாஹ சதுஷ்டய பலாககாஸ்வ சதுஷ்டய யுக்த ரதஸ்திதௌ பலதேவ வாசுதேவௌ தமனுப்ரயாஹதௌ. பலதேவனும் பலராமனும் வாசுதேவனும் பெருமாளுபாய் ஒரு தேர்ல ஏறிண்டாள். 4 குதிரை பூட்டப்பட்டது. அந்த குதிரைகளுக்கு சைபிய சுக்ரீவ மேக புஷ்ப பலாஹக இன்னுக்கு பெயர் கொண்டதான குதிரைகள் பூட்டப்பட்டதான பேரிலே ஏறி அந்த சததனுவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காள். சாச்சவடவா சதயோஜன பிரமாண மார்கமதீதா புனரபி பாஷ்யமானா மிதிலா வனோத்தேஷே பிராணானுசர்ஜ. அந்த குதிரை 100 யோஜனை தூரம் போகும். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக 100 யோஜனை போய் மேலையும் அதை ஓட்டின்னு இருந்தான். அதனால அது மிதிலாவினுடைய காட்டுப்பகுதிகளிலே பிராணனை விட்டுவிட்டது.
சதயோஜன பிரமாண மார்க்கம் அதீதா, கிட்டத்தட்ட 100 யோஜன தூரம் அதை கடந்ததான அந்த வடவா புனரப்பி வாஹ்யமானா, மறுபடியும் செலுத்தப்படக்கூடியதாய். அதுக்கு 100 யோஜனை போனா அதுக்கு இது வேண்டாமோ, ஓய்வு வேண்டாமோ? அதனால மறுபடியும் இவன் பயந்துண்டு அதை ஓட்டுறான். அதனாலே மிதிலா வனோத்தேசே பிராணான் உத்சசர்ஜ, மிதிலை நகரத்தினுடையதான காடு பகுதிகள்ல அது உயிரை விட்டுடுத்து அந்த குதிரை. இப்போ குதிரையும் இல்ல. சததனுரபிதாம் பரித்யஜ்ய பதாதிரேவ அத்ரவத், அதை விட்டு விட்டு சததனுவும் காலாலேயே நடந்து போனான். கிருஷ்ணோபி பலபத்ரமாக, இப்போ அவன் 100 யோஜனை தூரம் கடந்து மிதிலை தேசத்தினுடைய காட்டு பகுதிகள்ல குதிரையை இழந்து சததனு காலால பயந்து ஓடி பயின்று இருக்கார். பின்னாடி வண்டியில 4 குதிரை பூட்டிய வண்டியில கிருஷ்ணனும் பலபத்ரனும் வந்துட்டு இருக்காள். தாவதத்ர ஸ்யந்தனே பவதா ஸ்தேயம் அகம் ஏனம் அதமாச்சாரம் பதாதிரேவ பதாதி மனுகம்ய யாவதஹம் யாவத் காதயாமி. கிருஷ்ணன் சொல்றான் அண்ணா கிட்ட, நீர் இங்கேயே இரு இந்த தேர்ல. செந்தனே பவதா ஸ்தேயம் தாவதத்ர, அது வரைக்கும் நீங்க இங்க இருக்கணும். எது வரைக்கும்? யாவதகமேனம் அதமாச்சாரம் பதாதிரேவ பதாதி மனுகம்ய யாவத் காதயாமி. நான் இந்த காலாலே போயிட்டு இருக்கக்கூடியதான இந்த துஷ்டனை காலாலேயே போய் அடித்து விட்டு திரும்பி வரேன். அது வரைக்கும் நீங்க இங்க குதிரையில இங்க தேர்லயே நீர் இருக்கணும் இங்கன்னு சொன்னா அண்ணா கிட்ட. அத்ரஹி பூபாகே திருஷ்டதோஷா சபயாக அதாக நைதேஷ்வ பவதா இமம் பூமி பாகம் உல்லங்கனியாக. இங்க பூமி மேடு பள்ளமா இருக்கு. அத்ரஹி பூபாகே திருஷ்டதோஷா, நிறைய தோஷங்கள் மேடு பள்ளமா இருக்கிறது அப்படிங்கிற, அல்லது ஒரு இதுவாவே பவர் சரிஞ்சுட்டே பவர், இது மாதிரி பல தோஷங்கள் கொண்டதா இந்த பூமி பாகம். அதுல அத்தஹா ந ஏகே அஸ்வாஹா பவதா இமம் பூமி பாகம் உல்லங்கனியா. அதனால இந்த நன்னாய் இல்லாத பிரதேசத்துல யானை குதிரைகளை நீங்க ஓட்டிட்டு இருக்க கூடாது. அதனால நீங்க இங்க இருங்கோ, நான் அவனை கொண்டுட்டு வரேன், மணியை எடுத்துட்டு வரேன். ததேக்யுக்த்வா பலதேவோ ரதயேவ தஸ்தௌ. ஆனா சரி கிருஷ்ணன் நீ சொல்ற மாதிரியே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு பலபத்ரன் அங்கேயே வெளியில கிருஷ்ணனுடைய வரவை எதிர்பார்த்து இருக்கான். அந்த இவனை அடிச்சுட்டு வரப்போறார், சததன்வாவை அடிச்சுட்டு வரப்போறார் அப்படின்னு. கிருஷ்ணோபி द्विक्रोशमात्रं भूमिभागमनुसृत्य दूरस्थितस्यैव चक्रं क्षिप्त्वा शतधनुषा शिरः चिच्छेद. அந்த சததனுஷ பின்தொடர்ந்து போய் தூரத்துல பார்த்து தன்னுடைய சக்கரத்தை பிரயோகம் பண்ணி அவனுடைய தலையை கொய்தார் பெருமாள் தொலைவுல இருந்தே. கிருஷ்ணோபி த்விக்ரோஷ மாத்திரம் பூமிபாகம் அனுசృత్య, 2 குரோஷம் அளவுக்கு அவனை பின்தொடர்ந்து போய் தூரஸ்திதைவ ஷிராஹ சததனுஷா ஷிராஹ, அந்த சததனுசு தொலைவில் இருக்கிற பொழுதே அவனுடையதான சிரஸ சக்கரம் க்ஷிப்த்வா, தன்னுடைய சக்கரத்தை ஏவி சிச்சேத வெட்டினார். இப்ப சததன்வா போயிட்டான் கிருஷ்ணனுடையதான சக்கராயுதத்தினால. தரீராம்பராதிஷு பகு பிரகாரம் அன்விச்சன்னபி, அவனுடைய உடம்புலையும் வஸ்திரங்கள்லயும் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் நன்னா தேடி பார்த்தும் கூட சியமந்த கமணிம் நாவாபயதா, எப்பொழுது அவனுக்கு சியமந்த கமணியை அவன் பெறவில்லையோ ததா உபகம்ய பலபத்ரமாக, அதனால தேடி பார்த்தா கிடைக்கல. அதனால திரும்பி வந்து பலபத்ரன்ட்ட சொன்னான் பலராமன் கிட்ட, பிருதைவாஸ்மாபிஹி சததனுர்காதிதாஹ, சததனுஷ கொன்னது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது, பிருதா பிரயோஜனமற்றதாகவே
சததனுர் காதிதா, சததனு நம்மாலே கொல்லப்பட்டிருக்கிறான். ந பிராப்தம் அகில ஜகத் சாரபூதம் தன் மகாரத்னம், அந்த மகாரத்னம் அகில ஜகத் சாரபூதமானதான அந்த மகாரத்னமானது ந பிராப்தம் கிடைக்கப்படவில்லை. அந்த மகாரத்னமானது விலை உயர்ந்தது, அத்தனை ஜகத்திலையும் ரொம்ப வசதியானது, அது நம்மாலே கிடைக்கப்படவில்லை. செவந்தகாட்சியம் இத்தியாகர்ணிய அப்படின்னு சொன்னான். அவனை அனாவசியமா கொள்ள வேண்டியதா போயிடுத்து, ஆனா அந்த மணியோ கிடைக்கல அப்படின்னு பாவம் கிருஷ்ணன் உண்மைய சொல்றான். ஆனா ஆகர்ணிய உத்பூத கோபோ பலதேவோ வாசுதேவமாக, உடனே கோபம் வந்தது பலபத்ரனுக்கு. அவன் சொல்றான் கிருஷ்ணன் கிட்ட, ஏற்கனவே கிருஷ்ணனுக்கு உண்மையை பேச மாட்டாதவன், திருடக்கூடியவன் அப்படிங்கிற பெயர்லாம் இருக்கு. செவந்தகத்தின் பேர்ல அவனுக்கு ஒரு கண் இருக்குங்கிறது இருக்கு. அத்தனை பேர் எல்லாருமே ஒரே வம்சம் தானே. இவா இத்தனை பேர் அதுல மரணிச்சிருக்கா. பிரசேனன் பேருக்கா, சத்ராஜித் இன்னைக்கு பேருக்கா, சததனு பேருக்கா, மாத்தி எல்லாரும் இந்த மணிக்காக இந்த இந்த வம்சத்தை சார்ந்தவாளே தான். அதனால பலபத்ரனுக்கு அவன் மதம் இதெல்லாம் கொண்டவனை தவிர உறவினர்கள் பேர்ல அவனுக்கு கொஞ்சம் இது ஜாஸ்தி, பற்று ஜாஸ்தி. எல்லாரும் நம்மளவாதானே, பின்ன அவளை போய் அடிப்பாளா, இப்படி எத்தனை பேர் அடிச்சிருக்கா இதுக்காக அப்படின்னு அவனுக்கு தோணி போயிடுச்சு. அப்ப கிருஷ்ணனை பார்த்து அவன் கோபத்தோட சொல்றான், திக்வாம் யஸ்வமேவம் அர்த்தலிப்சுஹு, சிச்சி நீலாம் ஒரு மனுஷனா? திக்வாம் நிந்தை, திக்குனாக்க பெய்யக்கூடியதான வார்த்தை வெறுமை, அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டாவது பக்தி தான் வரும். உனக்கு ஒரு திக்காரம், அதாவது இங்கிலீஷ்ல சுலபமா சொல்லுவாங்க ஃபை அப்பான் யூ அப்படின்னு. அதாவது உனக்கு கிட்டத்தட்ட ஒழிக அப்படிங்கிற அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். நீ ஒழிக அப்படிங்கிறது, சாப்போ அப்படிங்கிறது ஒருத்தரை நிந்திக்கிறது. வெறும் பணத்திலேயே ஈடுபாடு கொண்டிருக்கியே, வெறும் பைசா காசு தங்கம் அப்படின்னு இந்த மணியில போய் நோக்கு கொண்டிருக்கியே, சாப்போ அப்படின்ட்டான். திக்வாம் அர்த்தலிப்சு ஏதச்சதே பிராத்ருத்வாத் மயா க்ஷாந்தம், இது வரைக்கும் நீ என்னுடைய பிராத்தாங்கிறதுனால நான் பொறுத்துட்டு இருந்தேன். இந்த மணிக்காக என்னெல்லாம் தாடித்தடி, ஆனா அதெல்லாத்தையும் உன்னுடைய பிராத்தான்னு இவ்வளவு நேரம் நான் அந்த சாந்தம் பொறுக்கப்பட்டது மயா என்னால். ததயம் பந்தாக ஸ்வேச்சையா கம்யதாம், அதனால இனிமே நீ உன் வழிய பார்த்துட்டு போ, நான் என் வழிய பாத்துக்கிறேன். நமே துவாரகையான துவயானச்ச அசேஷ பந்துபிஹி காரியம், எனக்கு துவாரகாவினாலேயோ ஒன்னாலேயோ அல்ல துவாரகால இருக்கக்கூடிய உறவினர்களாலேயோ ந காரியம், எனக்கு எந்த காரியமும் இல்லை. அவளோட கூட எனக்கு எந்த சம்பர்க்கமும் இல்லை. உன்னோடையோ துவாரகையோடையோ அந்த ஊர்ல இருக்கக்கூடியவாளோடையோ எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. அலமலமேபிர் மம அக்ரதா அலீகஷபதைஹி, எனக்கு எதிர இந்த மாதிரி பொய்யா சத்தியமா சொல்றேன் நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு இந்த பொய்யானதான சபதங்கள்லாம் நீ பண்றையே, அதெல்லாம் போரும். இத்யாக்ஷிப்ய தத்கதாம் அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய கிருஷ்ணனை சொல்லக்கூட விடாமல் அவனுடைய வார்த்தைகளை ஆட்சிப்ப விட்டொதுக்கி விட்டவனாய், ஆட்சிப்ய தத்கதாம் கதஞ்சித் பிரசாத்தியமானோபி ந தஸ்தௌ, எப்படியோ கால்ல விழுந்து கெஞ்சி பார்க்கிறான் கிருஷ்ணன், ஆனாலும் அவன் நிக்கல. அவன் பாட்டுல நான் இனிமே வரலன்னு கிளம்பிட்டான், எங்கேயோ போறான். இவன் பலபத்ரன். சஹா விதேகபுரீம் பிரவிவேஷ, அவன் அங்கேருந்து விதேக பட்டணத்துக்கு போயிட்டான். வைதேகி அப்படின்னு நம்ம சொல்றோம். விதேக பட்டணம் பிரவிவேஷ ஜனகராஜஸ்ய அர்க்யபூர்வகமேனம் கிருஹம் பிரவேசயாமாச, அந்த ஊரினுடைய ராஜா ஜனக மகாராஜா, அந்த ஜனக மகாராஜன் இவரை ரொம்பவும் மரியாதையோடு வரவேற்றான் அந்த பலபத்ரனை. ஜனக ஏனம் கிருஹம் பிரவேசயாமாச ஜனகராஜஸ்ய அர்க்யபூர்வகம்,
அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து இவனை வரவேற்றான். இப்போ கிருஷ்ணன் பேர்ல கோபிச்சுண்டு துவாரகையை விட்டு பலபத்ரன் ஜனகராஜாவினாலே ஆராதிக்கப்பெற்றவனாய், அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே ஜனகாள்னு பெயர். இப்போ அங்க இருக்கான் இதுல விதேக பட்டணத்துல. ஜனகராஜஸ்சாப்யர்க்ய பூர்வகமேனம் கிருஹம் பிரவேசயாமாஸ ச தத்ரைவ ச தஸ்தௌ. அவன் அங்கேயே இருந்தான் அந்த பலபத்ரன். வாசுதேவோபி துவாரகாம் ஆஜகாம. கிருஷ்ணன் அப்படி இப்படி துவாரகைக்கு வந்து விட்டான். இப்ப யாருக்கும் மணி எங்க இருக்குன்னு தெரியல. யாவச்ச ஜனகராஜ கிருஹே பலபத்ரோவதஸ்தே. எப்போ இந்த மாதிரியான காலத்துல பலபத்ரன் ஜனகராஜனுடையதான ஆதரவுல இருந்தானோ அந்த பலராமன், அப்பதான் தாவத்து தார்த்தராஷ்டிரோ துரியோதனாக, திருதராஷ்டிரனுடைய குமாரனான துரியோதனன் தஸ்தகாஷாத் கதா சிக்ஷாம் அசிக்ஷயத், அவரிடமிருந்து கதா சிக்ஷையை பெற்றான், கதையை கற்றுக்கொண்டான். கதா யுத்தத்துல அவருக்கு தான் கத்துனான். வருஷத்ரயாந்தே ச பப்ரூக்ரசேன பிரபுத்திபிர்யாதவைர்ன தத்ரவ்யம் கிருஷ்ணேன அபஹிருதமிதி கிருதாவகதிபிர் விதேகநகரீம் கத்வா பலதேவ சம்பிரத்யாய துவாரகாமானீதாக. இன்னும் 2-3 மாசம் கழியறது. கழித்தா கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு தெரியறது இது கிருஷ்ணன் கையில இல்லை அப்படின்னு தெரியறது. அதனால பலதேவ சம்பிரஸ்த. அப்ப அதனால வருஷத்ரயாந்தே ஒரு 2-3 வருஷத்தினுடைய முடிவுல பப்ரு உக்ரசேன பிரபிருத்திபிர்யாதவைஹி, பப்ரு உக்ரசேனன் முதலியதானவர்களால் தத் ரத்னம் கிருஷ்ணேன அபஹிருதம், அவளால தெரிஞ்சுட்டுதான், அவளால உணரப்பெற்றதான். என்னன்னா கிருஷ்ணன் இந்த மணியை எடுக்கவில்லை. ந கிருஷ்ணேன அபஹிருதமிதி கிருத அவமதிபிஹி அப்படின்னு புத்தியை கொண்டவர்களாய் விதேக நகரீம் கத்வா, விதேக நாட்டு ராஜாவினுடையதான நகரத்திற்கு, விதேக நாட்டு ராஜாவினுடைய நகரத்திற்கு சென்று பலதேவ சம்பிரத்யாய பலதேவனை நம்ப வைத்து துவாரகாமானீதா, நிஜமாவே கிருஷ்ணன் எடுத்துட்டு போல, இது என்னமோ நடந்திருக்கிறது அப்படின்னு அவனுக்கு உண்மையை தெரிவித்தார்கள். அந்த இவனுக்கு சதன கதௌ ஹி க்ஷத்ரிய வைஷ்யௌ அக்ரூரோபி உத்தமமணி சமுத்பூத சுவர்ணேன தனேன பகவத் தியான பரஹ அனவரதம் யஜ்ஞான் இயாஜ. இப்ப பாருங்க, அந்த மணி வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா நித்தியம் இரவு பகல் மாறாம விடாம யாகம் பண்ணிட்டு இருக்கார் அக்ரூரர். ஏன்னா அந்த மணி இருக்கிற இடத்துல நாம ஒழுங்கா இல்லைன்னா கெடுதல் வந்துடும். அதனால இவர் ரொம்ப ஜாகரூக்கரா இருக்கார். அதனால அக்ரூரோபி உத்தம மணி சமுத்பூத சுவர்ணேன, மிகச்சிறந்ததான அந்த மணியினுடையதான மணியிலிருந்து தோன்றக்கூடியதான சுவர்ணேன தங்கத்தினால் அக்ரூரோபி உத்தம மணி சமுத்பூத சுவர்ணேன, மிகச்சிறந்ததான மணியிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய செல்வத்தினால் பகவத் தியான பரா அனவரதம் யஜ்ஞானியாஜ, பல வகைப்பட்டதான யாகங்களை இடைவிடாமல் அவரும் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு அக்ரூரர். ஏன் அக்ரூரர் இதை பண்ணணும் அப்படின்னா நல்லவாளோட சேர்ந்தா நமக்கும் நல்லதெல்லாம் வரும் அப்படின்றோம். அந்த மாதிரி அக்ரூரர் எதுக்கு விடாம யாகங்களை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா
ஒருவேளை தங்கிட்டதான் இருக்குன்னு தெரிஞ்சா மற்றவர்கள் எல்லாம் வந்து சண்டை போட மாட்டாள், விசேஷதா கிருஷ்ணன் வந்து சண்டை போட மாட்டான் அப்படின்னு. அந்த காரணத்தினால அக்ரூரருக்கு நித்தியம் யாகம் பண்ண வேண்டியிருந்தது. எதனால யாகத்துல இருக்கக்கூடியவனை கொல்லக்கூடாது அப்படிங்கறதுனால. அப்போ இந்த 4 நாள் யாகமா இருந்தா தப்பிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு இடைவிடாது யாகம் பண்ணி கொண்டிருந்தார். அக்ரூரோபி உத்தம மணி சமுத்பூத, மிகச்சிறந்ததான மணியிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய சுவர்ணேன, அந்த தங்கத்தினால், பகவத் தியான பராஹா, பெருமாளையே தியானிக்க கூடியவராய், யஜ்ஞா நியாஜ, யாகங்களை செய்தார். அக்ரூரர் பிராமணன், சத்திரியன், வைசியன். அதனால அதற்குரியதான முறைப்படி நித்தியம் பூஜாதிகளை பண்ணார் அந்த மணிக்கு. சவனகதௌஹி க்ஷத்ரிய வைஷ்யௌ, சவனகதௌஹி க்ஷத்ரிய வைஷ்யௌ நிக்ரன் பிரம்மச்ச பிரம்மஹ பவதி ஏவம் பிரகாரம் தீக்ஷா கவசம், தீக்ஷா கவசம் பிரவிஷ்டயேவ தஸ்தௌ. இல்லையே, சவனகதோ, இவர் யாகம் பண்ணிட்டே இருக்கார். எதுக்கு யாகம் பண்றாருன்னா, யாகம் பண்றவாளா இருந்தா அவளை ஒரு தீமையும் பண்ணக்கூடாது. அதனால இந்த மணியை நம்ம கிட்ட இருக்குன்னு யாராவது தெரிஞ்சா அவன் நம்மளுக்கு உபதிரவம் பண்ணுவாளோ அப்படிங்கறதுனால இவர் யாகம் பண்ணிட்டு இருக்காரா. ஏன்னா சவனகதௌஹி க்ஷத்ரிய வைஷ்யௌ, சத்திரியனாகட்டும் வைஷ்யனாகட்டும் அவன் யாகத்தை தொடங்கி விட்டான் அப்படின்னு சொன்னா அப்போ அவனுக்கு அவனை அழிக்க கூடாதுன்னு இருக்கு. சவனகதௌஹி க்ஷத்ரிய வைஷ்யௌ நிக்னன்னு அவளை அடித்து கொண்டு பிரம்மா பவதி ஏவம் பிரகாரம் தீக்ஷா கவசம் பிரவிஷ்டயேவ தஸ்தௌ. அந்த மாதிரி ஒரு அந்த விரதத்துல இருக்கக்கூடியதான ஒரு பிராமணனை அடித்தானாகில் அது என்ன ஆகுதுன்னா பிரம்மஹா பவதி. ஒரு க்ஷத்ரியன் அடிச்சாலே பிராமணனை கொன்றதான பாப்பம் வந்துடும் அப்படிங்கிறதா. அந்த காரணத்தினால தீக்ஷா கவசம் பிரவிஷ்டயேவ தஸ்தௌ. அந்த இவர் வந்து தீக்ஷா கவசம், அக்ரூரர் தீட்சையை பண்ணிட்டே தன்னை காப்பாத்திட்டு இருக்காரு. மாத்தி மாத்தி தீட்சை பண்ணிட்டான்னா யாகம் ஆரம்பிச்சிருக்கு, அதனால அவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அதனால மாத்தி மாத்தி யாகமே பண்ணிட்டு இருக்காரா. அத அக்ரூர பக்ஷியைஹ போஜைஹ சத்ருக்னே சத்வதஸ்ய பிரபௌத்ரே வியாபாதிதே போஜைஹ சக அக்ரூரோ துவாரகாம் அபஹாய அபக்ராந்தாஹ. இப்போ யாகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. யாகம் பண்ணா தன்னை யாரும் அடிக்க மாட்டால் கூடாதுங்கிறது. அதனால அக்ரூரரை சார்ந்தவர்களானவர்களால், அக்ரூர பக்ஷியைஹி, அக்ரூர பட்சத்தை சார்ந்தவர்களான சத்ருக்னே மத்ஸ்ய பிரபௌத்ரே காதிதே, அந்த அக்ரூரரினுடைய பட்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமாக சேர்ந்து கொண்டு சத்வதனினுடையதான, சத்வதன்னு தான் பாருங்க, அவனுடைய வம்சத்துலதான் வந்திருக்கு. அது ஒரு 4-5 பிரிஞ்சிருக்கு அதுக்குள்ளேயே. அவனுடைய வம்சத்துல வந்திருக்கக்கூடியதான பிரபௌத்திரன், அவனுடைய பிரபௌத்திரன் சத்ருக்னன்னு பெயர். அவனை இந்த அக்ரூரரினுடையதான வம்சத்துல வந்தவா. அவ எந்த வம்சமோ அந்த வம்சத்தை சார்ந்தவா. அவ எல்லாருமே சேர்ந்து அடிச்சுட்டாளாம். சத்வதஸ்ய பிரபௌத்ரே வியாபாதிதே, சத்வத மகாராஜாவினுடையதான பேரனின் பிள்ளை அவன் கொல்லப்பட்ட பொழுது போஜை சக அக்ரூரோ அக்ரூரா துவாரகாம் அபஹாய அபக்ராந்தாக. அந்த போஜர்கள் எல்லாம் ஒரு மாதிரி துவாரகாவுக்கு ஓட ஆரம்பிச்சாள்.
இங்க ஒருத்தனை கொன்னுட்டா, சத்ருக்னன்னு பெயர், அவனை கொன்னுட்டா, கொன்று விட்டு அவ எல்லாரும் அங்கிருந்து தப்பி துவாரகைக்கு வந்துட்டாளாம். அப்போ துவாரகைக்கு அக்ரூரரும் வந்துட்டார். தது அபக்ராந்தி தினாதாரபிய, இது நாள் வரைக்கும் அவர் இருந்த இடம் வேற. இப்போ அங்கேருந்து கிளம்பி இவாளோட கூட தப்பிச்சு வந்தார் துவாரகை. யாரு? அக்ரூரர். இப்ப அவர் என்னைக்கு கிளம்பினாரோ அன்னியில இருந்து கிளம்பின இடத்துல அவ்வளவு தூரம் தேஜஸ் இல்ல, கண்ணாப்பினான்னு மழை பெய்யறது, ஏதோ அகால மிருத்யுல நடக்கிறது, இதெல்லாம் இவனால அது மணியினுடைய தன்மையினால இல்லாமல் இருந்து இப்ப இதெல்லாம் நடக்கிறது. அத்த யாவத தத் அபக்ராந்தி தினாதாரபிய தத்ர உபசர்க துர்பிக்ஷ வியால அனாவிருஷ்டி மாரிகா துபத்ரவாஹ, மழை என்ன, மரணம் என்ன, இதெல்லாம் அந்த இடத்துல நிறைய நடந்தது. அதாவது இவ்வளவு நாளா மணி இருந்தது அங்க, இப்ப மணிய எடுத்துட்டு இவர் துவாரகைக்கு வந்துட்டார் மணி, இவர் அக்ரூரர். அதனால அவர் இருந்த இடத்துல இவ்வளவு நாளா இல்லாம இருந்தது. இப்ப அவர் போன உடனே செமந்தக்கம் இல்லைங்கிற காரணத்தினால அகால மிருத்யு ஏற்படுறது, மாரக்கமா இருக்கு, எல்லாமே நடக்கிறது. அத யாதவாஹ பலபத்ர உக்ரசேன சமவேதாக மந்திரமந்திரயன், உடனே எல்லா பெரியவாளுமா சேர்ந்து அந்த இவாள்லாம் கிருஷ்ணவம்சியர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு மந்திரம் அமந்திரயன், ஒரு கூட்டம் கூட்டினார்கள். கொஞ்சம் கொஞ்சமா யாதவர்களால கிருஷ்ணனால இது எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு பலபத்ரனுக்கு அந்த விஷயங்களை சொல்லி பலபத்ரன் அழிச்சுட்டு வரா. 2-3 வருஷம் ஆயிடுது அதுக்குள்ள. பப்ரு உக்ரசேன முதலியவாள்லாம். அக்ரூரரும் நிறைய அந்த ரத்னம் நித்தியம் கிடைக்கிற காரணத்தினால யாகாதிகளை பண்ணிட்டு இருந்தாக்க, யாரும் யாகத்தை பண்ண ஆரம்பிச்சவாளா யாராவது அடிச்சான்னா அதுக்கு யாகத்தை பண்றவன் எஜமானன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தேவல. எப்படிப்பட்டவன்னா அவன் வைசியனா இருந்தாலும் தேவல, கத்திரியனா இருந்தாலும் தேவல. யாகத்தை ஆரம்பிச்சுட்டான்னா அவனை அடிச்சான்னா அதுக்கு பிரம்மஹத்தி வந்துடும். அப்படிங்கிறதுனால நித்தியம் யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் தன்னை யாரும் அடிக்க மாட்டா அப்படின்னு, பிரம்மஹத்திக்கு பயந்துட்டு யாரும் அடிக்க மாட்டான்னு. இவர் எதுக்கிட்டா நித்தியம் யாகம் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு சந்தேகம் வருது எல்லாருக்கும். மாத்தி மாத்தி யாகம் பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போ அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுல அந்த அக்ரூரர் எந்த ஜாத்திய, அதாவது ஜாத்தின்னா அந்த இனத்திலேயே பல பிரிவு சொல்லியோ, அந்த பிரிவுல சேர்ந்தவா இவனை அடிச்சுட்டா. சத்ரதனினுடையதான கொள்ளு பேரனை அடிச்சுட்டா. அடிச்சுட்டு அது உள்ளுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுது. அதனால அவள்லாம் அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டா. அக்ரூரரும் அங்கேருந்து கிளம்பி இப்ப துவாரகைக்கு எழுட்டார். அக்ரூரரும் வந்துட்டார். ஆனா அவர் கிளம்பினதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த ஊர்ல துர்பிக்ஷம், அகால மரணம் முதலிய கெடுதல்கள் எல்லாம் இவ்வளவு நாளா மணி இருந்ததுனால நடக்காம இருந்தது, இப்ப நடக்க ஆரம்பிச்சு. அவர் இல்லாத இடத்துல இவைகள் நடக்கிறது, இருந்த வரைக்கும் நடக்கல. அதனால எல்லாருமா இப்போ இங்க வந்திருக்காரு துவாரகை. உடனே பலபத்ரன், கிருஷ்ணன், யாதவர்கள் எல்லா பெரியவா எல்லாருமா சேர்ந்து ஒரு மந்திராலோசனை பண்ணா. அந்த மந்திராலோசனையில அந்த கண்ணு ஒரு பெரியவன், எதுவிலே பெரியவன், அவன் சொன்னான், பகவான் உரகாரிகேதனா கிமிதம் ஏகதைவ பிரச்சுரோபத்ரவாகமனமே தத் ஆலோச்சியதாமித்யுக்தே. இது என்ன ஒரே நேரத்துல இப்படிப்பட்டதான கெடுதல்கள் எல்லாம் அந்த ஊர்ல சேர்ந்து இருக்கே வந்திருக்கே அப்படின்னு எல்லாருமாக பேசிட்டு இருக்கிற பொழுது அந்தக நாமா யதுத்வஹா ப்ராஹா, அந்தகன் அப்படிங்கிறதான யதுவம்சியன் சொன்னான். இப்ப அவன் சொல்ல போறது என்னன்னா அக்ரூரருடையதான பழைய கதை. அவன் என்ன சொல்றான், அக்ரூரருடைய பூர்வ சரித்திரத்தை சொல்றான். பூர்வ சரித்திரம்னா அவ அப்பாவை பற்றி. அவர் எவ்வளவு வசதியானவர் தெரியுமா? நம்ம தேசத்துக்கு அக்ரூரர் வந்திருக்கார். அந்த காரணத்தினால
அவர் இருக்கிற இடத்துல எந்த கெடுதலும் இருக்காது. அவர் எங்க இருந்தாரோ அந்த இடத்துல கெடுதல் இல்லாம இருந்தது, கிளம்பி வந்துட்டார், கெடுதல் ஆரம்பிச்சுட்டு. அதாவது மணிக்கு என்ன பிரபாவம் உண்டோ அந்த அந்த பிரபாவங்களை எல்லாம் அக்ரூரருக்கு அவன் கொடுத்தான். ஏன்னா அவ அப்பா அப்படிப்பட்டவர் அப்படின்னு. இப்போ மினிமே வரக்கூடியது எல்லாம் அக்ரூரருடைய பூர்வ சரித்திரம். ஒரு அரை மணி 1 மணிக்கு வரும் அவர் யாரு அப்படிங்கிறது. இப்ப இதுல இருந்து அவன் அந்த கண் அக்ரூரருடைய முன்னோர்களின் சரித்திரம், அது விசேஷதா முன்னோர்களில் அவ அப்பாவினுடைய சரித்திரம், அத சொல்றான். அஸ்ய அக்ரூரஸ்ய பிதா ஸ்வபல்காஹா. அக்ரூரா அப்படிங்கிறவர், அவர் பிள்ளை ஸ்வபல்கர் அப்படின்னு. நீங்க பாருங்க, ஸ்வபல்கர் ஸ்வபல்காஹா அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்வபல்காஹா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சம்ஸ்கிருதத்துல ஸ்வபல்கர்ன்னு இருக்கும். இரு இஸ்ஸாகும், இசு விசர்க்கமாகும். ஸ்வபல்கர், ஸ்வபல்கஸ், ஸ்வபல்காஹா. ராமர், ராமஸ், ராமஹா, அப்படிதான் சம்ஸ்கிருதத்துல வரும். இப்போ நீங்க இந்த பாம்பே பக்கத்துல எல்லாம் பாத்தீங்களான்னா எல்லாமே கர்ன்னு முடியும். டெண்டுல்கர், அதே மாதிரி அகர்கர், மஞ்சுரேகர், எல்லா கர்ன்னு இருக்கு. வெங்சர்கர், நிறைய கர்ல முடியும். அது எல்லாமே சம்ஸ்கிருதத்தினுடையதான அந்த விசர்க்கம் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரூபம். அது ஏதோ ஒரு பிரகாரத்துல தண்டுல கரஹா அப்படிங்கிறது தண்டுல்கர் அப்படின்னு இருக்கலாம், எப்படியோ இருக்கும். அந்த மாதிரி ஸ்வபல்கர் அப்படிங்கிறது நீங்க என்னென்னமோ பெயர்லாம் அங்க இருக்கு, அதெல்லாமே கர்ன்னு முடியும். அதெல்லாம் என்னதுன்னா கஹா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிலை கஸ்ன்னு இருக்கும், அதுக்கு முன்னாடி நிலை கர்ன்னு இருக்கும். இப்போ ஸ்வபல்கர்ன்னு அவ அப்பாவுக்கு பேரான். உம்ரிகர், என்னென்னமோ கர் இருக்காங்க இருள முடியக்கூடியது. அவர் அதே மாதிரி காஷ்மீர் பக்கத்துல பாத்தீங்களா அந்த நாள்ல ஹிந்து பெயர்கள் எல்லாம் மம்மட்டர், ருத்ரட்டர், ருய்யக்கர், மம்மட்டர் இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் டாலையோ காலையோ முடியக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாகத்துல அந்த மாதிரி பெயர் இருந்தது. இப்போ அக்ரூரனுடையதான பழம் அப்பாவினுடைய சரித்திரத்தை சொல்றார். அஸ்ய அக்ரூரஸ்ய பிதா ஸ்வபல்கஹ யத்ர யத்ர அபூத் தத்ர தத்ர துர்பிக்ஷ மாரிகா அனாவிருஷ்யாதிகம் நாபூத். இவ அப்பா ஸ்வபல்கர் எங்கெங்க இருக்காரோ அங்க மழையின்மை, நோய், தாக்குதல் அதெல்லாம் இருக்கிறது இல்லை. அவருக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. காஷிராஜஸ்ய விஷயே த்வனாவிருஷ்யாம் ச ஸ்வபல்கோ நீதஸ்ததச்ச தத்க்ஷணாதேவ தேவோ வவர்ஷ. அவர் சொல்றார், அவர் வயசானவர், கிருஷ்ணனுக்கெல்லாம் முன்னாடி இருந்த அந்தகர்னு ஒருத்தர். அவர் சொல்றார், காஷி தேசத்துல ரொம்ப நாளைக்கு மழையே இல்லாமல் இருந்தது. அப்போ இவ எல்லாரும் இந்த ஸ்வபல்கரை அழைச்சிண்டு போனா உடனே அங்க மழை வந்துடுத்து. காஷிராஜஸ்ய விஷயே, காஷி ராஜாவினுடைய விஷயம்னா தேசம். காஷிராஜாவினுடையதான தேசத்துல ஸ்வபல்கா அனாவிருஷ்டியாம், மழை இல்லாத பொழுது ஸ்வபல்கோ நீதா, ஸ்வபல்கர் அங்கு இட்டு செல்லப்பட்டார், அழைத்து செல்லப்பட்டார். ததஸ்ச தத்க்ஷணாதேவ தேவோ வவர்ஷ, உடனேயே அந்த க்ஷணத்திலேயே பகவான் விருஷ்டி வந்து சேர்ந்தான், மழை வந்தது. காஷிராஜ பத்னியாஸ்ச கர்ப்பே கன்யா ரத்னம் பூர்வமாசீத். காஷிராஜாவினுடைய தானம் வயிற்றுல ஒரு பெண்ணு ஒருத்தி ரொம்ப நாளா கர்ப்பமா இருந்தாள். சாச்ச கன்யா பூர்ணேபி பிரசூதி காலே நைவ நிச்சக்ராம. அந்த பொண்ணு தன்னுடைய அம்மா கர்ப்பத்தை விட்டு வெளியே வரல, கர்ப்பத்திற்கான முழு காலமும் ஆகியும் கூட. ஏவம் ச தஸ்ய கர்ப்பஸ்ய 12 வருஷான்ய அனிஷ்கிராமதா யயுஹு. அந்த கர்ப்பம் வெளியில வராமலேயே 12 வருஷங்கள் கடந்து விட்டன. காஷிராஜஸ்ய
தாம் ஆத்மஜாம் கர்ப்பஸ்தாமாக. அந்த காஷி ராஜாவும் கர்ப்பத்துல இருக்கக்கூடிய வெளியில வரமாட்டேன்னு அடம்பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்த்து காஷி ராஜா சொன்னான், புத்ரி கஸ்மான் நஜாயசே, ஏமா பொண்ணு ஏன் நீ இன்னும் பிறக்கவில்லை? நிஷ்கிரமியதாம் ஆஸ்யம் தே திரஷ்டுமிச்சாமி, நீ வெளியில வா, உன்னுடைய முகத்தை நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். ஏதாம் ச மாதரம் கிமிதி சிரம் கிளேஷயிஷ்யசி, உங்க அம்மாவையும் ஏன் ரொம்ப நாளா நீ படிச்சுட்டு இருக்க, 13 வருஷமா இப்படி படிச்சுட்டு இருக்கியே அப்படின்னா. இத்யுக்தா கர்ப்பஸ்தைவ வியாஜஹார அப்படின்னு உடனே அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடியதான அந்த சிசு பேசித்தான் ராஜா கிட்ட, ஏம்மா நீ இவ்வளவு நாளா இப்படி வெளியில வராம அம்மாவையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காய் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பதில் சொல்றது, தாத்த யத் ஏகைகாம் காம் தினே தினே பிராமணாய பிரயச்சசி. அந்த பொண்ணு சொல்லாது, நான் வெளியில வரணும்னா நித்தியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடை நீ கொடுக்கணும். எதி ஏகைகாம் காம், ஒவ்வொரு மாட்டை, தினே தினே ஒவ்வொரு நாளும், பிராமணாய பிரயச்சசி நீ கொடுப்பேனால், ததஹம் அன்யைஹி ஸ்திரிபிஹி வருஷைஹி அஸ்மாத் கர்ப்பாத் ததா அவசியம் நிஷ்கிரமிஷ்யாமி ஏதத். அது இத்யேதத் வசனமாகர்ண்ய ராஜா தினே தினே பிராமணாய காம் பிராதாத். அந்த பொண்ணு சொல்லிட்டு கர்ப்பத்துல, நித்தியம் ஒரு ஒரு மாட்டை நீ கொடுத்தியானால் பிராமணனுக்கு, அப்போ நிச்சயமாக நான் வெளிவருவேன். உடனே இவன் அதை பண்றான். பிரயச்சாமி ததாஹம் அன்யைஹி திரிபிர் வருஷைஹி அஸ்மாத் கர்ப்பாத் ததா அவசியம் நிஷ்கிரமிஷ்யாமி. அப்படி நீ நித்தியமா பிராமணனுக்கு ஒருத்தனுக்கு தானம் கொடுப்பையானால் நான் நிச்சயமா இந்த கர்ப்பத்திலிருந்து வெளிவந்து அந்த வெளியில வருவேன். ததஹம் அன்யைஹி திரிபிர் வருஷைஹி அஸ்மாத் கர்ப்பாத் ததா அவசியம் நிஷ்கிரமிஷ்யாமி. இன்னொரு நித்தியம் நீ பிராமணனுக்கு தானம் கொடுத்தியானா ஒரு மாட்டை, ஒரு 3 மாசத்துல, நான் 3 வருஷத்துல, அன்யைஹி திரிபிர் வருஷைஹி அப்படின்னு நிஷ்கிரமிஷ்யாமி ஏதத் வசனமாகர்ண்ய அப்படிங்கிற அந்த குழந்தையினுடைய வார்த்தையை கேட்டு ராஜா தினே தினே பிராமணாய காம் பிரததாத். பிராமணர்களுக்கு அந்த ராஜா காஷி ராஜா நித்தியம் தானங்களை கொடுப்பதற்கு ஆரம்பித்தான். பிராதாத் சாபி தாவதா காலேன ஜாதா, அவளும் அதுக்கேத்த மாதிரி கொஞ்ச நாள்லயே பிறந்தாள் அந்த குழந்தையும். ததஸ்தஸ்யாஹ பிதா காந்தினி இதி நாம சகார. பிறகு அந்த குழந்தைக்கு ததாக சா பிதாவதா காலேன ஜாதா, அவளும் வெளியில வந்தாள். ததஸ்தஸ்யா பிதா காந்தினி இதி நாம சக்கரே, அவளுக்கு காந்தினி அப்படின்னு பெயர் வைத்தான். தாஞ்ச காந்தினீம் கன்யாம் ஸ்வபல்காய உபகாரிணே கிருஹமாகதாய அர்க்யபூதாம் பிராதாத். அந்த காந்தினிங்கிறதான பெண்ண அந்த காஷி மகாராஜா உபகாரியாக இருக்கக்கூடியவனும் தன்னுடைய கிரகத்திற்கு வந்திருக்கக்கூடியவனுமான இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தான். காந்தினியும் கன்யாம் ஸ்வபல்காய உபகாரினே, தனக்கு உபகாரம் பண்ணி நல்லது பண்ணி இருக்கக்கூடியதான ஸ்வபல்கருக்கு. ஏன்னா அவர் தேசத்துல மழை இல்லாம இருந்தது, அதுக்கு தான் வந்ததுனால மழையை பொழிந்து கொடுத்தார். பின்ன அவருக்கு தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் ராஜா. ஸ்வபல்காயோபகாரினே கிரகஸ்தாய கிரகமாகதாய
அர்க்ய பூதாம் பிராதாத் அர்க்யத்தை கொடுத்தார். தஸ்யாயம் அக்ரூரா ஸ்வபல்காஹ ஜக்ஞே அப்படிப்பட்டதான ஸ்வபல்கர் கிட்ட இருந்து வந்தவன் தான் இந்த அக்ரூரன். தஸ்ய ஏவம் குணமிதுனாத் உற்பத்தி இப்படி இவருக்கு ஏவம் குண மிதுனாத் இப்படிப்பட்டதான இரட்டையிலிருந்து இவர் பிறந்தவர். அதாவது அவன் அம்மா ரொம்ப நாள தபசுல இருந்திருக்கக்கூடியவள் கர்ப்பத்திலேயே அவ அப்பா இருக்கிற இடத்துல எல்லாம் மழை பொழிய வைக்கக்கூடிய அளவுக்கு சக்திமான் தர்மமான் அவளுடைய பிள்ளை இவர். தத் கதம் அஸ்மின் அபக்ராந்தே அதனால இவர் தஸ்மின் அபக்ராந்தே அத்திர துர்பிக்ஷ மாரிகா திபத்ரவாக ந பவிஷ்யந்தி. அதனால இவர் அங்கேருந்து கிளம்பிட்டாருன்னா நிச்சயமா அங்கிருந்து மழைகளை எல்லாம் வரத்தான் வரும், அது வரைக்கும் இருக்காது. ததயம் அத்திர ஆனீயதாம் அலம் அதிகுணவத்யபராதான் வேஷணாய வேஷணேன இதி யது விருத்தஸ்ய அந்தகஸ்ய ஏதத்வசனமாகர்ண்ய. அதனால நிச்சயமா அவர் வந்தார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மழையானது அதிக மழை முதலியதெல்லாம் கெட்டு போயிடும், அதெல்லாம் சமரசமாயிடும். அதனால அவர் எப்படியாவது அழிச்சிட்டு வாங்கோ, அந்த அக்ரூரரினாலதான் இதெல்லாம் நடக்கிறது. ததயம் அத்திர ஆனியதாம் அலம் அதிகுணவத் அபராதான்வேஷணேன நல்ல குணவான்களிடத்துல போய் தோஷம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேண்டியதில்லை அப்படின்னு யது விருத்தஸ்ய அந்தகஸ்ய ஏதத்வசனமாகர்ண்ய அப்படின்னு அந்த எதுக்களுக்குள்ளே சிறந்தவர் அவரோட கூட ததயம் யது விருத்தஸ்ய அந்தகஸ்ய ஏதத்வசனமாகர்ண்ய இந்த வார்த்தையை கேட்டு கேசவோக்ரசேன பலபத்ர புரோகமைஹி கிருஷ்ணன் பலபத்ரன் உக்ரசேனன் முதலியவர்களோட கூட யதுபிஹி கிருதாபராத திதிக்ஷுபிஹி தாங்கள் பண்ணியதான தவறை உணர்ந்தவர்களானவர்களால் யதுபிஹி அந்த எதுக்களால தத்வா ஸ்வபல் கபுத்ரா ஸ்வபுரமானீஹிதா ஸ்வபல்கரனுடைய பிள்ளை அக்ரூரர் தங்களினுடைய பட்டணத்துக்கு அழைத்து வரப்பெற்றார் துவாரகையிலிருந்து. இப்போ இவ்வளவு பெருமை கொண்டிருக்கக்கூடியதான காந்தினிங்கிறதான அந்த பெண் அவ அம்மா அவ அப்பா ஸ்வபல்கர் அவ ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல மழைகள் எல்லாம் பொழியும், அவ்வளவு தேஜஸ்விகள் தேர்ந்து பிறந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே யதுக்கள் எல்லாருமா சேர்ந்து அவர் எந்த ஊர்ல முன்னாடி இருந்தாரோ இப்ப துவாரகைக்கு வந்திருக்காரோ இல்லையோ அங்க அழைச்சின்னு போனான். ஆனா என்ன ஆச்சுன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, அக்ரூரருக்கு அவருடைய வம்சத்திலேயே அவ அப்பா அம்மா எல்லாம் வசதியானவா ரொம்ப நாளா கர்ப்பத்திலேயே இருந்து கொண்டு தன்னுடைய இஷ்டத்திற்கு சேர இருந்து கொண்டு அதுக்கப்புறமா பிராமணர்களுக்கு நிச்சயமா தானம் பண்ணாதான் நான் வெளியில வருவேன் அப்படிங்கிறதான பொண்ணு, அப்புறமா அந்த பொண்ணையே இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இவருக்கு அப்படிங்கிறது அவருடைய பிள்ளைங்கிறதுனால அவருக்கு ஏற்பட்ட பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா கிருஷ்ணன் ஒருத்தனுக்கு மாத்திரம் இது சரியா படல. அது எப்படி அப்படின்னு தத்ரச்ச ஆகத மாத்ரே ஏவ தஸ்ய ஸ்யமந்தகமணே பிரபாவாதன விருஷ்டிமாரிகா துந்து துர்பிக்ஷ வியாலாத்யுபத்ரவோபசமாக பபூஹு. மறுபடியும் அவர் தன்னுடையதான பழைய ஊருக்கு போன உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான துர்பிக்ஷமா பெரிய பெரிய விஷ ஜந்துக்களினுடைய உபதிரவம் இது எல்லாம் அடங்கி போயிடுத்து இவர் வந்த உடனேயே. கிருஷ்ண சிந்தையாமாச கிருஷ்ணன் நினைத்தான். அப்ப கிருஷ்ணன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான், கிருஷ்ண சிந்தையாமாச ஸ்வல்பமே தற்காரணம் யதயம் காந்தின்யாம் ஸ்வபல்கேன அக்ரூரோ ஜனிதாக. தபஸ்வியானதான அக்ரூர் இவர் ஸ்வபல்கர், அதே மாதிரி நன்னா வசதியா இருக்கக்கூடிய காந்தினி அவளுடைய பிள்ளை இருக்கிற இடத்துல எல்லாம் மழை முதலியதெல்லாம் இருக்கும், இதுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு மற்றவா கேட்ட உடனே கிருஷ்ணன் மாத்திரம் இத ஸ்வல்பமே தற்காரணம்
அவர் இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரியான தபஸ்வியானதான் அம்மாவுக்கு பிறந்து இருக்கிறதுனால இவர் இருக்கிற இடத்துல இப்படி எல்லாம் இருக்கும்னு அவர் நம்பறதுக்கு தயாரா இல்லை. அதெல்லாம் சொல்ப காரணம் எதயம் காந்தின்யாம் ஸ்வகல்கேன அக்ரூரோ ஜனிதாக சுமஹாம்ஸ்சாயம் அனாவிருஷ்டி துர்பிக்ஷ மாரிகாத்யுபத்ரவ பிரதிஷேதகாரி பிரபாவா. இதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும். சுமஹாம்ஸ்சாயம் அனாவிருஷ்டி துர்பிக்ஷம் நோய் நொடிகளை போக்குறது இதெல்லாம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்க வேண்டும். தன்னு நமஸ்ய சகாஷே சமஹாமணி ஸ்யமந்தகாட்சியதிஷ்டதி. அதனால கிருஷ்ணன் நினைக்கிறான், அதனால செவந்தகமணி இந்த அக்ரூரர் கிட்ட இருக்கணும். அவ அப்பா அம்மா தபஸ்விகள், அதனால அவ இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அவ காலத்துல மழை பெய்யுது. இப்ப இவர் நினைக்கிறாரு அதனால மழை பெய்யுறது இதெல்லாம் இல்ல, மழை பெய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் இல்ல. நிச்சயமா அவர்கிட்ட செவந்தகம் இருக்கணும் அப்படின்னு அவன் நிச்சயம் பண்ணான். தஸ்யேவம் விதா பிரபாவாக ஸ்ரூயந்தே. அவர் விஷயத்துல இவ்வளவு பெரிய பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் நிச்சயமா இதுவாதான் இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் நினைச்சிருந்தான். இப்படி 142 ஆயிருக்கு, 135 ஆயிருக்கு. அந்த மாதிரியான பெருமை கொண்டிருக்காருன்னு சொன்னா மற்றவாள்லாம் ஏமாறலாம். இது நாம ஏமாறதுக்கு இல்லைன்னு கிருஷ்ணன் நினைச்சிருந்தான். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான கதை அக்ரூரர், கையில இருக்கக்கூடியதான மணி அவ அப்பாவினுடைய பிரபாவத்தினால வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு குட்டியான காரணமா தான் இருக்கணுமே தவிர அதுக்கு மேல ஏதாவது ஒரு பெரிய காரணமா இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் நினைச்சுக்கிறான். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான சரித்திரம் முடிக்க போறார், செமந்தகத்தை முடிக்க போறார். மாத்தி மாத்தி செமந்தகம் இருக்கிற எல்லா இடத்துலயும் பேராசை, லோபம், கல்லு, அடி அப்படிங்கறதெல்லாம் தான் இருக்கு. அதை கடைசியில முடிக்கச்சே அதையும் சேர்த்து சொல்ல போறார். அதனால பகவத் அனுகிரகத்துல நாளைக்கு சேவிக்கலாம். நாளைக்கு முடியுமான்னு தெரியல. இந்த அத்தியாயம் முடிஞ்சா முடிச்சு விடலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.